விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இலங்கையினுடைய விமானப்படைக்கு சொந்தமான, அதாவது 5ஆம் பிரிவு படைப்பிரிவு தாக்குதல் படை அணிக்கு சொந்தமான K8 ரக இலங்கை விமானப்படையின் தாக்குதல் விமான பயிற்சி விமானம் இன்று காலை விபத்துக்குள்ளாகி இருந்தது. உங்களுக்கு தெரிந்திருக்கும் பெரும்பாலும் இந்த நேரத்திலே, அதாவது இந்த தாக்குதலிலே, அதாவது இந்த பயிற்றுவிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருந்த தாக்குதல் விமானத்தில் 2 விமானிகள் பயணித்திருந்தார்கள். குறிப்பாக காலை 7 மணிக்கும் 7:05க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் ஏற்பட்ட இயந்திர கோளாறுகள் இதற்கு பிரதான காரணமாக இருந்திருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. கட்டுநாயக்க விமானத்தில் இருந்த விமான நிலையத்திலிருந்து, சர்வதேச விமான நிலையம் அல்ல, விமானப்படை விமான தளத்திலிருந்து விண்ணுக்கு ஏவப்பட்ட இந்த பயிற்சி விமானத்திலே பயிற்றுவிப்பாளர் மற்றும் உதவி பயிற்றுனர் ஒருவர் இருந்திருக்கிறார். இந்த 2 விமானிகளும் குறிப்பாக நீர்கொழும்பினுடைய இஹல மினுவங்கொடே அல்ல, மினுவங்கெட்டே என்று சொல்லக்கூடிய பகுதியிலே வானத்தில் பறந்து கொண்டிருந்த போது ஒரு தென்னந்தோப்புக்கு மத்தியிலே அது விமானம் நடுவானிலே இடிந்து விழுகின்றதை போன்ற, அல்லது நேராக பூமியிலே வந்து விழுகின்ற காட்சியை அங்கே இருக்கக்கூடியவர்கள் காணொளி பதிவேற்றம் செய்திருந்தார்கள். அந்த விமானம் அந்த தென்னந்தோப்புக்குள்ளே தென்னந்தோப்பில் விழுந்ததன் பிறகு முற்றாக கருகி எறிந்து சாம்பலானது. விமானத்தில் பயணித்த 2 விமானிகளும் பாராசூட்டின் உதவியிலே குதிக்கின்ற காட்சிகளும் வெளியிடப்பட்டிருந்தன. குறிப்பாக வயல்வெளி ஒன்றிலே குருநாகல் பிரதேசத்திலே அவர்கள் தரையிறங்கியிருந்தார்கள். சிறு காயங்களோடு அவர்கள் குருகாங்களை தேசிய வைத்தியசாலை என்று சொல்லப்படுகிறது அதிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டதனை தொடர்ந்து அவர்கள் சிறு காயங்கள் காரணமாக சிகிச்சைகளை தொடர்ந்து பெற்று வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கே கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இலங்கையினுடைய விமானப்படையினுடைய விமான அதிகாரிகள், குறிப்பாக நாங்கள் இது தொடர்பிலே விமர்சித்த போது அல்லது இது தொடர்பிலே விசாரித்த போது இலங்கை விமானப்படையினுடைய பேச்சாளர் குரூப் கேப்டன் இறந்த கீகனகி அவர்கள் தெரிவித்திருந்தார். இது தொடர்பிலே விசாரிப்பதற்காக விமானப்படை தளபதி 7 பேர் கொண்ட குழுவரை நியமித்திருக்கிறார் என்று தெரிவித்திருந்தார். எதேவாறாக இருந்த போதிலும் குறித்த விமானம் என்ன காரணத்திற்காக, உண்மையிலேயே இயந்திர கோளாறு ஏன் ஏற்பட்டது என்பது தொடர்பில் விசாரணைகளின் பிறகுதான் தெரிய வரும். என்ன காரணங்கள் காரணமாக அது இவ்வாறு இடம்பெற்றது என்று. விமானப்படையினுடைய இந்த விமானத்தினுடைய தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தீயணைப்பு பிரிவு மற்றும் பொதுமக்கள் இணைந்து நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். பரவலான பொதுமக்கள் அங்கே வந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. குருநாகலை பகுதியில் தான் தரையிறங்கி இருந்தார்கள் இருவரும். அவர்கள் இறங்குகின்ற போது வயல்வெளியிலே சம்பவத்தை தேடி பெற்றுக்கொண்ட ஒருவர் ஓடோடி செல்கிறார். அந்த மனதை அப்படியே வியப்பில் ஆழ்த்தியது. ஏனென்றால் பொதுவாக இலங்கையிலே இராணுவம் மீது அவ்வளவு மரியாதை இருக்கும் இலங்கை மக்களுக்கு. ஆகவே அவர்கள் ஓடோடி சென்று அனைவருமே அவர்களை பாதுகாப்பாக தரையிறக்கி அவர்களுக்கு காற்று வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து பிறகு அவர்களை அவசரமாக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. இலங்கை மக்களினுடைய நன்றி உணர்வு என்பது மிக முக்கியமானது. அங்கே நாங்கள் பார்த்தே ஆக வேண்டும். அவர்கள் எங்கோ வருகின்றவரை நோக்கி எங்கோ இருந்து ஓடோடி செல்கிறார்கள். அவர்கள் விழுவார்களா இல்லையா, அதாவது விமானப்படை வீரர்கள் அல்ல, அவர்களை நோக்கி செல்கின்ற மக்கள் அதை எதையுமே பார்க்கவில்லை. அவர்கள் தடுக்கி விழுந்து விடுவார்களா என்றெல்லாம் பார்க்கவில்லை. மேலிருந்து வருகின்றவரை கீழே பத்திரமாக இறக்கிக் கொள்ள வேண்டுமே என்பதற்காக ஓடுகிறார்கள். அந்த அளவு இரக்கத்தோடு, கருணையோடு, பாசத்தோடு. அன்பான நேயர்களே, இது என்ன சொல்கிறது என்றால், அந்த விபத்து ஒரு புறம் இருக்கட்டும், மக்கள் எவ்வளவு ஆபத்தில் உதவுகிறார்கள் என அந்த காணொலியில் கேட்கக்கூடிய ஒரு குரல் சொல்கிறது, கடவுளே அவர்களை பத்திரமாக தரையிறக்கி வைத்துவிடு அந்த விமானம் விழுகின்ற போது. அந்த அளவு மக்கள் இலங்கையிலே அன்பானவர்கள் என்பதனை அதுவும் காட்டியது. என்றாலும் எந்தவித காயங்களும் இன்றி விமானிகள் தப்பித்து கொண்டார்கள். அதுதான் மிக முக்கியமானது. எனவே நாங்கள் பார்க்க வேண்டும் இது என்ன விதமான நடவடிக்கை, அது மிக காலாவதியான ஒரு விமானமா என்பது தொடர்பில் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் தாக்குதல் ரக விமானத்தினுடைய பயிற்றுவிப்பு விமானம் என்பது மட்டும் உறுதி. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பிலே. இதேவேளை இலங்கையினுடைய போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் சர்தார்னி புத்திக மனதுங்கவும் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். ராஜினாமா செய்வதை விட ராஜினாமா கோரி இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் வேறொரு மாற்றீடு கேட்டிருக்கிறார். அது தொடர்பில் அவர் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அன்பான நேயர்களே.